ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகாபெரிவா சரணம். 25/1/2024 தைப்பூசமும் அதே நாளில் பௌர்ணமியும் வருகின்ற இந்த ஒரு நாளை நாம் பயன்படுத்தி கொண்டு, அதாவது வியாழக்கிழமை என்று இந்த ஒரே ஒரு வழிபாட்டை மட்டும் இரவு நேரத்தில் அந்த சுக்கிர ஓரை முடிவதற்குள்ளோ அல்லது அந்த ஒரு சுக்கிர ஓரை நேரத்திலோ நாம் இந்த ஒரு வழிபாட்டை மட்டும் செய்தால் மட்டுமே போதுமானது. இதனை நாம் செய்வதனால் மிக பெரிய அளவிற்கு நமக்கு, அதாவது கடனினால் இருக்கக்கூடிய எல்லாவித பிரச்சனைகளுமே முக்கியமாக தீர்ந்து விடுமோம். அதற்கப்புறமாக நீங்கள் நினைத்த ஒரு காரியமும் வெற்றிகரமாக நடப்பதற்கும் இதனால் அதிகப்படியான வாய்ப்புகளானது இருக்கிறதாம். 16 செல்வங்களின் ஆசியானது நமக்கு கிடைத்து விடுமாம். இந்த ஒரு வழிபாட்டை நாம், அதாவது பௌர்ணமியும் தைப்பூசமும் சேர்ந்து வருகின்ற இந்த ஒரு நாளில் நாம் இந்த ஒரு வழிபாட்டை செய்தோம் என்றால் மிக பெரிய அளவிற்கு நமக்கு நன்மைகளானது கிடைக்குமாம். எனவே நீங்களும் தவற விடாமல் இந்த ஒரு நாளை விட்டுவிட்டீர்கள் என்றால் அடுத்த வருடம்தான் இந்த ஒரு நாளானது வரும். எனவே இந்த ஒரு நாளை பயன்படுத்தி கொண்டு இந்த ஒரே ஒரு வழிபாட்டை மட்டும் இரவு நேரத்தில் நீங்கள் செய்து விடுங்கள். இதற்கு உங்களது வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வைத்து நீங்கள் இதனை செய்தாலே போதும். இதனை நீங்கள் செய்துவிட்டு அதற்கப்புறமாக உங்களுடைய வேலைகளை நீங்கள் செய்ய தொடங்குங்கள். இதனால் மிகப்பெரிய அளவிற்கு நன்மைகளானது நடக்கும். அதாவது இந்த பௌர்ணமியில் உங்களது வீட்டிற்கு அருகில் இருக்கிற கோவிலுக்கு சென்று அங்கு அபிஷேகமானது செய்வார்கள். அங்கும் நீங்கள் சென்று கலந்து கொள்ளுங்கள். கலந்துவிட்டு இரவு 8 மணியிலிருந்து 9 மணிக்குள் உங்களது வீட்டிற்கு வந்துவிட்டு இந்த ஒரு வழிபாட்டை மட்டும் நீங்கள் தவற விடாமல் செய்து விடுங்கள். இப்படி நாம் இந்த ஒரு வழிபாட்டை, அதுவும் இந்த பௌர்ணமியும் தைப்பூசமும் வருகின்ற இந்த நாளில் செய்வதனால் இதனுடைய பலனானது அதிக அளவில் நமக்கு கிடைக்குமாம். முக்கியமாக கடனினால் அவதிப்படுபவர்களுக்கும், பணத்தினால் எவ்வளவோ நபர்களிடம் எவ்வளவோ அசிங்கங்களை பெற்றிருப்பார்கள். அதுவும் முக்கியமாக சொந்தக்காரர்கள் உறவினர்களிடமே பணத்தை வைத்துக்கொண்டு அவர்கள் தரும் பொழுது ஏதாவது வார்த்தைகளில் திட்டுவது, நம்மளை ஏளனமாக பேசுவது போன்ற செயல்களை எல்லாம் நமது சொந்தக்காரர்களை செய்திருப்பார்கள். அப்படி அந்த அவமானங்களுக்கு ஒரு புண்ணியத்தை தேடும் வகையில் கடனினால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் நமக்கு பணமானது அதிக அளவில் நம்மளை தேடி வருவதற்கும் நாம் இந்த ஒரே ஒரு வழிபாட்டை மட்டும் நாளைய நாளில் நாம் செய்தாலே போதுமாங்க. அது என்ன ஒரு வழிபாடு என்று காண்பதற்கு முன்பாக நமது மகாபெரிவா மகிமைகள் சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் காஞ்சி மகான் கூறிய அனைத்து விதமான செய்திகளும் அவரை பற்றிய மகிமையிலும் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். அதாவது இரவு நேரத்தில் நம்ம இந்த 8 to 9 மணிக்குள்ள நாம் நமது வீட்டு பூஜை அறையில் நெய்விளக்கும் அதற்கப்புறமாக விளக்கிலும் நாம் விளக்கை ஏற்றிக்கொள்ளுமா. குடும்பத்துடனோ அல்லது வீட்டில் இருக்கிற பெண்மணியோ ஆனோ யாராக ஒருவராவது நீங்கள் இந்த ஒரு செயலை, அதாவது சிவனுக்குரிய மந்திரங்களையும் உங்களது குலதெய்வத்திற்குரிய மந்திரங்களையும் நீங்கள் இரவு நேரத்தில் இந்த சுக்கிர ஓரை நேரத்தில் கூற வேண்டுமாம். கூறி கடனினால் இருக்கின்ற பிரச்சனைகள் தீர வேண்டும் என்பது போல கூறிவிட்டு அதற்கப்புறமாக இந்த ஒரு விளக்கை நீங்கள் நிலைவாசலில் ஏற்ற வேண்டும். அதற்கு முன்பாக உங்களது வீட்டில் துவரம் பருப்பு, ஒரு கைப்பிடி அளவிற்கு துவரம் பருப்பு, அதனுடன் ஒரு கைப்பிடி அளவிற்கு கல்லுப்பு அதனுடன் சேர்த்து இந்த 2 பொருட்களையும் நீங்கள் முக்கியமாக சேர்த்து கொள்ள வேண்டும். அதுதான் வெள்ளி நாணயங்கள். வெள்ளி நாணயங்கள் 1, 3, 5 உங்களது வீட்டில் எத்தனை ஒற்றைப்படையில் வெள்ளி நாணயங்கள் இருக்கிறதோ அதனையும் எடுத்துக்கொள்ளுங்கள். அதுக்கப்புறமாக 3 அல்லது 5 வசம்புகள் இருந்தாலே போதுமாங்க. உங்களது வீட்டில் துவரம்பருப்பு டப்பாவானது எடுத்துக்கொள்ளுங்கள், அல்லது கண்ணாடி குடுவையானது எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்து உங்களது வீட்டு பூஜை அறையில் வைத்து முதலாவதாக ஒரு சிவப்பு கலர் துணி ஒன்றை எடுத்துக்கொள்ளுங்கள். அதனில் முதலாவதாக கைப்பிடி அளவு கல்லுப்பை போடுங்கள். நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு, முக்கியமாக பணத்தினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு மகாலட்சுமி தாவிதான் உதவி செய்ய வேண்டும். அதற்காகத்தான் இந்த ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பை முதலில் நாம் இந்த துணியில் போட போகிறோம். போட்டுவிட்டு அதற்கப்புறமாக கைப்பிடி அளவிற்கு துவரம்பருப்பை எடுத்துக்கொள்ளுங்கள். அது குபேரனுக்கு மிகவும் பிடித்த ஒரு பொருளாங்க. அதையும் நம்ம அந்த துணியிலே போட்டுக்கணுமா. போட்டுக்கிட்டு அதில் 3 வசம்பு, அதுக்கப்புறமாக வெள்ளி நாணயத்தை நீங்கள் அடியில் வைத்தாலும் பரவாயில்லை அல்லது மேலே வைத்தாலும் பரவாயில்லை. அதனை நன்றாக ஒரு மூட்டை போல் கட்டி கொண்டு உங்களது வீட்டு பூஜை அறையில் வைத்து உங்களுக்கு என்ன கடன் பிரச்சனையும் பண பிரச்சனையும் இருக்கிறதோ அது சரியாகிவிடும் என்பது போல நீங்கள் வேண்டிக் கொண்டு அதற்கப்புறமாக அந்த ஒரு மூட்டையை பீரோவிலோ அல்லது சமையல் அறையிலோ வைத்து விடுங்கள். இப்படி நீங்கள் இந்த ஒரு நாளில் செய்து விடுங்கள். இப்படி நாம் செய்வதனால் மிகப்பெரிய அளவிற்கு நமக்கு நன்மைகளானது நடக்குமாம். இப்படி செய்துவிட்டு அடுத்த பௌர்ணமி வரும் பொழுது அதனை மீண்டும் நீங்கள் மாற்றி விடுங்கள். அதனை எடுத்து பார்ப்பதோ போன்ற செயல்களை எல்லாம் செய்யாதீர்கள். அதற்கப்புறமாக வீட்டிற்கு முன்பு தேங்காய் எண்ணெயால் விளக்கை நீங்கள் ஏற்றுங்கள். கிழக்கு நோக்கி அந்த ஒரு விளக்கை ஏற்றிவிட்டு அன்று ஒரு நாள் மட்டும் நீங்கள் 9 மணிக்குள்
ஏற்றிவிட்டு அதற்கு அப்புறமாக எந்த ஒரு வேலையுமே செய்யாமல் சீக்கிரம் தூங்கி வந்தீர்கள் என்றால் நீங்கள் நினைத்த ஒன்று, முக்கியமாக கடனினால் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் தீர்வதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே தவறாமல் இந்த ஒரு செயலை செய்யுங்கள். உங்களுக்கு தெரிந்த நபர்களுக்கும் இப்படி இந்த நாளில் இப்படி நாம் செய்தோம் என்றால் கடனினால் இருக்கிற எல்லாவித பிரச்சனைகளுமே தீரும் என்பது போல அவர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் செய்து வர சொல்லுங்கள். ஏதோ உங்களால் முடிந்த ஒரு உதவியாக அவர்களுக்கு இருக்கட்டும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்தினால் எவ்வளவோ நபர்களிடம் எவ்வளவோ அசிங்கங்களை பெற்றிருப்பார்கள். அதுவும் முக்கியமாக சொந்தக்காரர்கள் உறவினர்களிடமே பணத்தை வைத்துக்கொண்டு அவர்கள் தரும் பொழுது ஏதாவது வார்த்தைகளில் திட்டுவது, நம்மளை ஏளனமாக பேசுவது போன்ற செயல்களை எல்லாம் நமது சொந்தக்காரர்களை செய்திருப்பார்கள். அப்படி அந்த அவமானங்களுக்கு ஒரு புண்ணியத்தை தேடும் வகையில் கடனினால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் நமக்கு பணமானது அதிக அளவில் நம்மளை தேடி வருவதற்கும் நாம் இந்த ஒரே ஒரு வழிபாட்டை மட்டும் நாளைய நாளில் நாம் செய்தாலே போதுமாங்க. அது என்ன ஒரு வழிபாடு என்று காண்பதற்கு முன்பாக நமது மகா பிரிவா மகிமைகள் சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் காஞ்சி மகான் கூறிய அனைத்து விதமான செய்திகளும் அவரை பற்றிய மகிமையிலும் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். அதாவது இரவு நேரத்தில் நம்ம இந்த 8 to 9 மணிக்குள்ள நாம் நமது வீட்டு பூஜை அறையில் நெய்விளக்கும் அதற்கப்புறமாக விளக்கிலும் நாம் விளக்கை ஏற்றிக்கொள்ளுமா, குடும்பத்துடனோ அல்லது வீட்டில் இருக்கிற பெண்மணியோ ஆனோ யாராக ஒருவராவது நீங்கள் இந்த ஒரு செயலை, அதாவது சிவனுக்குரிய மந்திரங்களையும் உங்களது குலதெய்வத்திற்குரிய மந்திரங்களையும் நீங்கள் இரவு நேரத்தில் இந்த சுக்கிர ஓரை நேரத்தில் கூற வேண்டுமாம். கூறி கடனினால் இருக்கின்ற பிரச்சனைகள் தீர வேண்டும் என்பது போல கூறிவிட்டு அதற்கப்புறமாக இந்த ஒரு விளக்கை நீங்கள் நிலைவாசலில் ஏற்ற வேண்டும். அதற்கு முன்பாக உங்களது வீட்டில் துவரம் பருப்பு ஒரு கைப்பிடி அளவிற்கு துவரம் பருப்பு, அதனுடன் ஒரு கைப்பிடி அளவிற்கு கல்லுப்பு அதனுடன் சேர்த்து இந்த 2 பொருட்களையும் நீங்கள் முக்கியமாக சேர்த்து கொள்ள வேண்டும். அதுதான் வெள்ளி நாணயங்கள். வெள்ளி நாணயங்கள் 1, 3, 5 உங்களது வீட்டில் எத்தனை ஒற்றைப்படையில் வெள்ளி நாணயங்கள் இருக்கிறதோ அதனையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இதை அதுக்கப்புறமாக 3 அல்லது 5 வசம்புகள் இருந்தாலே போதுமாங்க. உங்களது வீட்டில் துவரம்பருப்பு டப்பாவானது எடுத்துக்கொள்ளுங்கள் அல்லது கண்ணாடி குடுவையானது எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்து உங்களது வீட்டு பூஜை அறையில் வைத்து முதலாவதாக ஒரு சிவப்பு கலர் துணி ஒன்றை எடுத்துக்கொள்ளுங்கள். அதனில் முதலாவதாக கைப்பிடி அளவு கல்லுப்பை போடுங்கள். நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு, முக்கியமாக பணத்தினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு மகாலட்சுமி தாவிதான் உதவி செய்ய வேண்டும். அதற்காகத்தான் இந்த ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பை முதலில் நாம் இந்த துணியில் போட போகிறோம். போட்டுவிட்டு அதற்கப்புறமாக கைப்பிடி அளவிற்கு துவரம்பருப்பை எடுத்துக்கொள்ளுங்கள். அது குபேரனுக்கு மிகவும் பிடித்த ஒரு பொருளாங்க. அதையும் நம்ம அந்த அந்த துணியிலே போட்டுக்கணுமா. போட்டுக்கிட்டு அதில் 3 வசம்பு, அதுக்கப்புறமாக வெள்ளி நாணயத்தை நீங்கள் அடியில் வைத்தாலும் பரவாயில்லை அல்லது மேலே வைத்தாலும் பரவாயில்லை. அதனை நன்றாக ஒரு மூட்டை போல் கட்டி கொண்டு உங்களது வீட்டு பூஜை அறையில் வைத்து உங்களுக்கு என்ன கடன் பிரச்சனையும் பண பிரச்சனையும் இருக்கிறதோ அது சரியாகிவிடும் என்பது போல நீங்கள் வேண்டிக் கொண்டு அதற்கப்புறமாக அந்த ஒரு மூட்டையை பீரோவிலோ அல்லது சமையல் அறையிலோ வைத்து விடுங்கள். இப்படி நீங்கள் செய்து இந்த ஒரு நாளில் செய்து விடுங்கள். இப்படி நாம் செய்வதனால் மிக பெரிய அளவிற்கு நமக்கு நன்மைகளானது நடக்குமாம். இப்படி செய்துவிட்டு அடுத்த பௌர்ணமி வரும் பொழுது அதனை மீண்டும் நீங்கள் மாற்றி விடுங்கள். அதனை எடுத்து பார்ப்பதோ போன்ற செயல்களை எல்லாம் செய்யாதீர்கள். அதற்கப்புறமாக வீட்டிற்கு முன்பு தேங்காய் எண்ணெயால் விளக்கை நீங்கள் ஏற்றுங்கள். கிழக்கு நோக்கி அந்த ஒரு விளக்கை ஏற்றிவிட்டு அன்று ஒரு நாள் மட்டும் நீங்கள் 9 மணிக்குள் ஏற்றிவிட்டு